நடராஜருக்கு மட்டும் ஏன் மாட்டு கொம்பால் பாலாபிஷேகம் செய்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கும் ஆன்மீக ரகசியத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானோட எண்ணற்ற திருக்கோலங்கள்ல பக்தர்களோட மனதை மிகவும் கவரும் திருவுருவம் நடராஜர் திருக்கோலம். பிரபஞ்சத்தோட இயக்கத்தை தனது ஆனந்த தாண்டவத்தால் நடத்தும் மாடலரசன் அவர் ஆவர். ஒரு பக்கம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் பக்தர்களுக்கு தன் அருளையும் அள்ளி வழங்குகிறார். அனைத்து தெய்வீக செயல்களையும் ஒரே நடனத்தில் வெளிப்படுத்தும் பரம்பொருளே நடராஜ பெருமாள் ஆவார். அதனால் தான் உலகம் முழுவதும் இருக்கும் சிவபக்தர்கள் நடராஜ தரிசனத்தை தரிசிப்பது மிக உயர்ந்த பாக்கியமாக எண்ணுகிறார்கள். நடராஜருக்கு மட்டும் ஏன் மாட்டுக்கொம்பு வழியாக பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது, இதன் பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியம் என்ன? அபிஷேகத்தின் மகிமை. இந்து மதத்தில் அபிஷேகம் என்பது வேறு சடங்கல்ல, இறைவனின் திருமேனியை குளிர்வித்து பக்தனின் மனதை தூய்மைப்படுத்தும் தெய்வீக முறையாகும். பால், தயிர், தேன், நெய், சந்தனம், பன்னீர், இளநீர், விபூதி என பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு அபிஷேகம் பொருளுக்கும் தனித்தனிய பலன்கள் உள்ளன என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ரிக் வேதம் முதல் சிவ ஆகமங்கள் வரை அபிஷேகத்தின் மகிமையை புகழ்ந்து கூறுகின்றன. அபிஷேக பிரியர் ஏன் சிவபெருமானை என்று கூறுகிறோம்? ஏனெனில் அக்னி சொரூபமாக விளங்கும் சிவபெருமான் அபிஷேகத்தால் மனம் குளிர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிவார் என்பது நமது நம்பிக்கை. அதனால்தான் சிவாலயங்களில் அபிஷேகம் முக்கிய இடம் பெறுகிறது. சங்காபிஷேகம், அன்னாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், ருத்ராபிஷேகம் போன்றவை சிவ வழிபாட்டில் சிறப்பாக கருதப்படுகிறது. அன்னாபிஷேகத்தின் பெருமை. சிவலிங்கத்திற்கு ஆண்டுக்கு ஒருமுறை ஐப்பசி பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. அன்னத்தின் ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். அதனால் அன்னாபிஷேகம் தரிசனம் செய்வது கோடிக்கணக்கான சிவலிங்கங்களை தரிசித்த பலனை அளிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நடராஜருக்கு நடைபெறும் 6 மகா அபிஷேகங்கள். நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 முறை மட்டும் மகா அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆன்மீக ரீதியாக மிக உயர்ந்ததாக கருதப்படும் மகா அபிஷேகங்கள்: சித்திரை திருவோணம், ஆனி திருமஞ்சனம், ஆவணி சதுர்த்தி, புரட்டாச்சி சதுர்த்தி, மார்கழி திருவாதிரை, மாசி சதுர்த்தி. இந்த 6 அபிஷேகங்கள் தரிசிப்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. நடராஜருக்கு மாட்டுக்கொம்பின் வழியாக பால் ஊற்றி செய்யப்படும் அபிஷேகத்திற்கு கோ ஸ்ருங்க அபிஷேகம் என்று பெயர். கோ என்றால் பசு, ஸ்ருங்கம் என்றால் கொம்பு, அதாவது பசுவின் கொம்பின் வழியாக நடைபெறும் அபிஷேகம். இது சிவ வழிபாட்டின் மிகவும் புனிதமான அபிஷேகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நடராஜருக்கும் உள்ள தெய்வீக தொடர்பு. சிவபெருமானின் வாகனம் நந்தி. ஆனால் நந்தி வெறும் வாகனம் மட்டுமல்ல, சிவபெருமானின் முதல் சீடரும் மிகப்பெரிய பக்தரும் ஆவார். நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அந்த தெய்வீக நடனத்திற்கு தாளம் கொடுப்பவர் நந்திகேஸ்வரே என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் நின்று சிவபெருமானை தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியம் என்று கூறப்படுகிறது. இதுபோல் பல ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.